அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு சனி மற்றும் செவ்வாய் ரெண்டு பேருமே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஏதோ ஒரு விஷயத்தில் சிடுசிடு என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும். அதாவது நாளில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 5 கூடிய பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொன்னாலும், அது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்றவர் ஒரு நெருப்பு கிரகம். எரிச்சல் ரொம்ப ஈஸியாக செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எரிச்சல் அடைவாங்க. டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவாங்க. அது ஒரு பொறுமை நிதானம் அப்படின்றது இருக்காது. ஸோ அந்த மாதிரி செவ்வாயும் உங்கள் லக்னத்தை உங்கள் ராசியை இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்து கொண்டிருப்பதால் ரெண்டு பேரும் ஒரு சேர சனி மற்றும் செவ்வாய், சனி காற்று கிரகம், செவ்வாய் நெருப்பு கிரகம். காற்று இருந்தால் தான் நெருப்பு எரிய முடியும். அதே காற்று ஓவரானால் நெருப்பு அணைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது இக்கட்டான ஒரு சூழ்நிலையான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறதுனால சனி செவ்வாய் ரெண்டுமே ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அது ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதாவது பண்ணலாமா வேணாம் இப்படியே டைலமாலே வச்சுருக்கோங்கள. அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது கொஞ்சம் கடுமையான ஒரு சந்திராஷ்டமம். ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது அது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நெகட்டிவ் தான். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ப்ளஸ் ஒரு சிறு ஆக்சிடென்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? உயிர் போகிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா அங்கே குரு உச்சமாக இருக்கிறாரு. ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் லைஃப்லேயோ. இல்லை யாராவது எரிச்சல் அடைய வைக்கலாம். அவங்கக்கிட்ட வாக்குவாதம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கலாம். வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகலாமே தவிர்த்து இது ரொம்ப மோசமும் கிடையாது, ரொம்ப நல்லதும் கிடையாது. ஒரு நியூட்ரலாக போகக்கூடிய ஒரு மாதம். அதுலேயும் சந்திராஷ்டம தினங்கள் முடியட்டும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது செய்யணும் இந்த மாதத்தில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, சந்திராஷ்டம தினங்கள் முடிந்ததுக்கப்புறம், இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது நல்லது. அதாவது ஆகஸ்ட் 17லேருந்து பண்ணலாம். 17ஆம் தேதி முடியுது. ஆகஸ்ட் 17 மண்டே. அதுலேருந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது லைஃப்பில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது ஏன் அப்படின்னா, சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறாருன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே இல்லை எந்த ஒரு லக்னத்துலேயுமே சூரியன் 11ல் இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஒரு குறித்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சுப முகூர்த்தமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கிரகப்பிரவேசம் போகிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு டேட்டு டைமு குறித்து கொடுங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சூரிய பகவான் 10ல் இருப்பார். அந்த முகூர்த்த லக்னத்துக்கு 10ல் சூரியனோ 11 சூரியனோ இருக்கிற மாதிரி குறித்து கொடுக்குறது தான் ஜென்ரலாக வழக்கம். அது எதுக்காக அப்படின்னா, சூரியன் தான் அங்கே முக்கியம். அவர் ஒளியாக இருந்தால் தான் மற்ற கிரகங்களுக்கு நல்லா இருந்தால் தான் சப்போர்ட், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்போ தான் அந்த லக்னம் நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த டைமில் ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்றது ஒன்றும் உத்தமம் கிடையாது. அதனால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறிடுவார்.
மாறினதுக்கப்புறம் நீங்கள் செய்து கொள்வது நல்லது. அதனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 17க்கு முன்னாடி 16 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புது விஷயங்கள் ஏதாவது தொடங்குவதை தவிர்ப்பது வந்து உத்தமம். அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் ஜென்ரலாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு விஷயம். ஸோ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பண்ணுறது உத்தமமாக உங்களுக்கு இருக்கும். பெரிய இதனால் வந்து பயம்புத்துற அளவுக்கு கெடுபலன்கள் வரும்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, மோசமாலாம் கிடையாது. இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறதும், சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சேர ராசியை பார்க்குறதும் உங்களை வந்து எளிதில் எரிச்சல் அடையக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எங்கேயோ எவனோ வந்து எதுக்கோ நடந்ததுக்கு உங்களுக்கு ரிவீட் அடிக்கும். அதாவது அது யாரோ என்னவோ பண்ணதுக்கு உங்கள் மேலே வந்து விழும். பழி உங்கள் மேலே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்கவே நுழைக்காதீங்க. உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருந்தாலும் நுழைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து புது விஷயங்கள் நிறைய செய்யலாம். அதுக்கு மேலே பெரிய ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 9ஆம் அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது வந்து ரொம்ப இப்போ பாகிஸ்தானை வலுவாக இருந்தால் எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. 5ஆம் அதிபதி வந்து ஒரு உங்கள் ராசியை பார்க்குறது அப்படின்றதும், 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதும் அப்படின்றதும் சந்திரகேந்திரத்தில் வந்து ஒரு சில நேரத்தில் அமையும் அப்படின்போதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. அதேமாதிரி உங்கள் ராசி அதிபதி குரு உச்சமாக இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய நன்மையான விஷயம். அது எல்லாமே வந்து ஆகஸ்ட் 17க்கு பிறகு நன்றாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எல்லாமே செய்து கொள்ளலாம். சந்திராஷ்டமி தினங்கள் மட்டும், அந்த 3வது வாரம் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது ஆகஸ்ட் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் வந்து என்ன சொல்லப்போனால் 10, 11, 12 கூட சொல்லலாம். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது சந்திராஷ்டமி தினங்கள் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே கூட வேலை செய்யும் சில நேரம். அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது அந்த டைமில். அதே மாதிரி யாருக்கிட்டையுமே வம்பு வழக்கு இருந்தாலும் அந்த டைமில் போய் பேசாதீங்க. இன்னும் பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மற்றபடி ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொல்லைகளும் இல்லை, பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லை, நல்ல மாதம்தான். புதிய விஷயங்கள் எல்லாம் ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்களுக்கு ஒன்றொன்றாக நடக்க துவங்கும். ஏன்னா அடுத்து செப்டம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் தான், ஒன்றும் கெடுதலான இது கிடையாது. அதனால் வந்து அடுத்தடுத்த நாட்கள் நன்றாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் 17க்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.